Hi friends, welcome to BVS Kitchen. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு குடமிளகாய் சேர்த்துருக்கேன். குடமிளகாய் பாவ்பாஜி மசாலாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம வேக வச்ச காய்கறிகளை நல்லா கையிலே மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ நான் காய்கறி வேக வச்சு எடுத்த தண்ணியவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அந்த காய்கறிகளை நல்லா மசிச்சு விடுங்க. வெங்காயம் தக்காளி காய்கறிகள்லாம் நல்லா ஒன்றா மசிகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பாவ்பாஜி மசாலா பவுடர்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். பாவ்பாஜி மசாலா பவுடர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் எப்போவாது பாவ்பாஜி மசாலா பண்ணணுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம பாவ்பாஜி மசாலா ரெடி ஆகிடும். இப்போ பாவ்பாஜி மசாலா தயாராகிடுச்சு. இது கூட நம்ம சாப்பிட்ற பாவ் ப்ரெட்டை எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். தோசை டவாவில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி,
ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பாவ் பாஜி மசாலா பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பாவ் பண்ண 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி டோஸ்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாவ் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம செஞ்ச மசாலாவோட சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது மசாலா மேலே கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு துண்டு லெமன் வச்சு நீங்கள் சூடாக பரிமாறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவ் பாஜி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.